ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரியூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். எதை வச்சுனா நம்ம வீட்டில் அரிசி வாங்குகிற சாக்கு பை இருக்கும் பாருங்கள், அந்த பையை வச்சு தான் இன்றைக்கி 4 புதுமையான ரியூஸ் ஐடியாஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இது 4மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1. இந்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி துணிப்பை எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த பையில் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அதாவது ஒரு பக்கம் சைடு இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். அடுத்து அந்த சைடு இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு இப்போ இது உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி குளூகன் வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு அந்த மடக்கி விட்டதில் குளூகன் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து குளூகன் வச்சு ஒட்டி விட்டுருங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது புரியும்னு நினைக்கிறேன். இதே போல் கொஞ்சம் தள்ளி நீங்கள் இன்னொரு பக்கமும் அதே போல் வச்சு ஒட்டி விட்டுருங்க, கொஞ்சம் கேப் விட்டு. இதுக்கு வந்து நீங்கள் குளூகன் யூஸ் பண்ணால் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி குளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட வேண்டியதான், வேறு ஒன்றுமே இல்லை இதில் வேலை. இதே போல் நமக்கு எத்தனை பக்கம் தேவையோ அத்தனை பக்கம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க, ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். எனக்கு வந்து இந்த பேகுக்கு வந்து 3 பக்கம் மட்டும் தாங்க கிடச்சிச்சு. நீங்கள் இதை விட லாங்கான பேக்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் நிறைய பக்கம் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில்லாம் வந்து அங்கங்கே சிதறி கிடக்குங்க. நம்ம தேடுற நேரத்தில் அந்த வாட்டர் பாட்டில் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வாட்டர் பாட்டில்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எப்படி உள்ளே ஃபிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் மேலே அப்படியே நம்ம அடுக்கி வச்சாலுமே அது ஒன்று ஒன்று கீழே விழுந்துருங்க. அப்படியே இடத்த அடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதில் வந்து வாட்டர் பாட்டில் போடும்போது பார்க்கவுமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. இந்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி சாக்கு பை எடுத்துருக்கேங்க, இந்த சைஸில். இப்போ இதோட கைப்பிடி இருக்குது பாருங்கள், அது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க, இது வந்து நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நமக்கு தேவைப்படுங்க, அதனால் உரமாக வச்சுருவோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட சைடு பகுதி இருக்குது பாருங்கள், இதை வந்து ஒரு 5லேருந்து 6 இன்ச் வரைக்குமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இதே போல் அந்த சைடுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து கட் பண்ணது ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு பக்கத்தில் கட்டைப்பை குச்சி இருக்குது பாருங்கள், அதை வந்து இது மேலே வச்சு அப்படியே ஒட்டி விட்டுருணுங்க. நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். கட்டைப்பை குச்சியை ஓரத்தில் வச்சு அதில் வந்து பக்கத்தில் குளுகன் அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க. இதே போல் 2 பக்கமும் 2 கட்டைப்பை குச்சி வச்சு நம்ம ஒட்டி விட்டுருலாங்க. குளுகனுக்கு பதிலாக நீங்கள் ஊசி நூல் இருந்தால் கையால் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க, அதுவுமே இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்க ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா குளுகன் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண டைம் இல்லை, அதனால் குளுகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாங்க, அதுவுமே இன்னுமே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கட்டைப்பை குச்சி ஒட்டி முடித்த பிறகு இதோட மேல் பக்கத்தில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட்டமாக வந்து வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு கத்திரிக்கோலை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே உள்ள பீஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடி பீஸில் இதே போல் கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்குங்க, அதுக்காக தான் இது ரெடி பண்ணுறோம். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கட்டை பை நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம காய்கறி வாங்க, மளிகை ஜாமான் வாங்கலாம் எடுத்துகிட்டு போகலாங்க. நம்ம குளுகன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு நினைப்பீங்க, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் வந்து குளுகன் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் ஊசி நூல் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு கட்டைப்பை வந்து நம்ம சாக்கு பையில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து எவ்வளோ வெயிட்டு தாங்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வெங்காயம் வந்து 1 கிலோ வெங்காயம் வந்து உள்ளே வச்சு காட்டியிருக்கேன். இதே போல் கோதுமை இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு 5 கிலோ கோதுமையை வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் அரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன், இந்த பையில் தான் போட்டு எடுத்துகிட்டு போனேன். இது எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், நல்லாவே இருக்குங்க. நமக்கு பிடிச்சி தூக்கிட்டு போகிறதுக்கும் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் அரிசி சாக்கு பை இருந்தால் இந்த மாதிரி கட்டைப்பையாக நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் வாங்க. இந்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி 20 கிலோ சாக்கு பை எடுத்துருக்கேங்க. இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம், எந்த ஒரு சுருக்கமும் இல்லாத மாதிரி. இப்போ இதில் வந்து நான் எந்த அளவுக்கு கட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இப்படியே வந்து யூஸ் பண்ணால் அவ்வளோ வந்து பார்க்க நீட்டாக இருக்காதுங்க. அதனால் மேலே ஏதாவது ஒரு கிளாத்தை வச்சு நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாங்க. மேலே அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி க்ளூகன் போட்டு அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஒட்டி முடிச்சிட்டேங்க. இப்போ இதோட சைடில் வந்து ஒரு 3லேருந்து 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே நீல வாக்கில் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணுங்க, 2 சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. மேலே உள்ள பீஸை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி முடித்த பிறகு இதோட மேல் பகுதியில் இந்த மாதிரி கட்டப்பை குச்சை வச்சு க்ளூகன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் ஐடியாவுக்கு ரெடி பண்ண பாருங்கள், அதே போல் தாங்க இது மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கட்டப்பை குச்சி வந்து பத்தலைங்க, 3/4 வாசி அளவுக்கு தான் இருக்குது. அதனால் பேலன்ஸ் உள்ளதுக்குமே வந்து நான் கட்டப்பை குச்சியை கட் பண்ணிவிட்டு இதோட வச்சுக்கிறேன். அப்படியே வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃபுல்லாகவுமே. நீங்கள் இந்த மாதிரி ஒட்டுற ஐடியாஸ்க்கெலாம் வந்து க்ளூகனுக்கு பதிலாக ஃபெவி பாண்ட் இருக்குது பாருங்கள், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஆனால் அது வந்து ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். க்ளூகன்னா நம்ம டக்குன்னு ஒட்டிடலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதோட சென்டரில் வந்து நான் 3 பாகமாக பிரிச்சுக்கிறேங்க. அதுக்குமே வந்து நான் 2 பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காயிரும். இப்போ நமக்கு வந்து ஒரு 3 பேக்கெட் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள், 3 பக்கமும். நீங்கள் இதை வந்து 2 பேக்கெட் மாதிரி கூட அந்த சைஸ் கூட நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 பேக்கெட் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இது கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக என் பாப்பாவோட பழைய கவுனில் இந்த மாதிரி பூ இருந்துச்சுங்க. அதை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் தூக்கி போடாமல். அதை வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி சென்டரில் ஒட்டி விட்டுக்கிறேங்க. சும்மா டெக்கரேஷனுக்காக மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து நம்மளோட 3வது ஐடியா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பெட் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் வந்து இந்த கட்டப்பை குச்சி வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆர்கனைசர் கிடச்சிருங்க. அதாவது 3 பார்ட்டாக வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இது பார்க்கவுமே நீட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணலான்னா, நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன்ஸ் வந்து நம்ம தலைக்கு பக்கத்தில் வச்சுட்டு படுக்கிறது எப்போவுமே டேஞ்சருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆர்கனைசரில் நம்ம ஃபோன்லாம் வச்சுக்கலாங்க. செல்ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் ஏசி ரிமோட்டு, இந்த மாதிரி தைலம், இந்த மாதிரி என்னென்ன வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த ஆர்கனைசர்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நமக்கு வந்து எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குங்க பக்கத்துலேயே இருக்கிறதுனால. அடுத்து இன்னொரு பக்கத்தில் ஹெட்செட் கூட நம்ம வச்சுக்கலாங்க. ஹெட்செட் தொலைஞ்சு போகாமல் ஒரு பக்கமாக அப்படியே இருக்கும். நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம கட்டப்பை குச்சை பெட்டுக்கு அடியில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதில் வைக்கிற பொருட்கள் வந்து வெயிட் நல்லாவே தாங்குங்க. சரிஞ்சுலாம் விழவே விழாது. நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஐடியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடியா நம்பர் 4. இந்த ஐடியாவுக்கு நம்ம கட் பண்ணதில் பேலன்ஸ் உள்ள சாக்கு பை இருக்குது பாருங்கள், அதை நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த சைஸில் ஒரு பிளேட் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே சாக்கு பையில் இந்த சைஸுக்கு நீல வாக்கில் ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவுண்டாக கட் பண்ண பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதாவது ரவுண்ட் ஷேப்பில் அந்த பெரிய பீஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நான் வீடியோவில் எப்படி காட்டுறேன் பாருங்கள், அது பொறுமையாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி நம்ம ஓரத்தில் ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த சாக்கு பை வந்து அப்படியே சுருண்டு வந்து வருங்க. அதாவது ரவுண்ட் ஷேப்லேயே வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பின் பண்ணிவிட்டு சைடில் வந்து 2 ஓப்பனாக இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம க்ளூகன் வச்சு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பிறகு இது அப்படியே வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் சைடில் தான் எல்லாத்தையும் ஒட்டியிருக்கோம், பின் பண்ணியிருக்கோம். இது அப்படியே வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது நமக்கு ஒரு அழகான பேஸ்கெட் மாதிரி ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த மாதிரி ரெடியாக இருக்குங்க. ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பேஸ்கெட் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஐடியாவில் வந்து நான் அந்த கைப்பிடி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த கைப்பிடி 2 கைப்பிடியும் எடுத்திருக்கேன். இப்போ 2 கைப்பிடியுமே இதோட 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பேக் மாதிரி நமக்கு ரெடி பண்ணிட்டோங்க. இதுவுமே வந்து நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம், காய்கறி வாங்கணும் அப்படின்னா இதுலேயுமே வந்து நம்ம காய்கறி வாங்கிக்கலாங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வெயிட்டும் தாங்குங்க. நம்ம பின் பண்ணியிருக்கிறதுனால கீழே வந்து விழாதுங்க, அது நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் தாராளமாக இது ஒரு குட்டி பேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெங்காயம் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லாவே வெயிட்டு தாங்குங்க. இது வந்து காய்கறி வாங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் கேரி பேக்லாம் இருக்க பாருங்கள், அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் ஆணியில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க.
அடுத்து லாஸ்ட்டாக இன்னொரு ஐடியாவும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அரிசி சாக்கு பையில் துணி டைப்பில் வரும் பாருங்கள், துணிப்பை மாதிரி டைப்பில் வரும்ல, அந்த மாதிரி பை நான் எடுத்திருக்கேங்க. இது வந்து 25 கிலோ பை. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் அதை வந்து மேலே போட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. 2ஆக மடக்கி போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா திக்னஸாக இருக்கும். நான் வந்து வேஸ்ட்டான பழைய பெட்ஷீட் இருக்குது பாருங்கள், ரொம்ப வீணாக போச்சுங்க அந்த பெட்ஷீட்டு. அதை வந்து நான் இதுக்கு மேலே போட்டு அப்படியே வந்து குளுகன் போட்டு தாங்க ஒட்டி விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டிச் கூட பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் குளுகன் போட்டு தான் இப்போதைக்கு ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நான் அந்த துணியை வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுட்டேங்க. உள்ளே வந்து சாக்கு பை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மேட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சம் லாங்காக இருக்குங்க மேட்டு. அரிசி பை சைஸ்க்கே வந்து நமக்கு பெரிய மேட்டாக கிடச்சிருக்கும். இதை வந்து நம்ம வீட்டு ஹாலில், அதுக்கப்புறம் கிச்சனில், ரூம் வாசலில், இது மாதிரி நமக்கு எங்கே விருப்பமோ அங்கே வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ரூம் வாசலில் தாங்க போட்டிருக்கேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குண்டு. அடுத்து வந்து இது கூட இன்னொரு டிப் வந்து நான் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு வந்து கால் மிதி போடும்போது சில சமயம் வந்து வழுக்கி விட்டுருங்க. அந்த கால் மிதி வந்து வழுக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி வழுக்காமல் இருக்கிறதுக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு வந்து இந்த கால் மிதியோட பேக் சைடு இருக்குது பாருங்கள், அங்கே வந்து டபுள் சைட் டேப்பை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதோட ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நம்ம எங்கே வந்து கால் மிதி போடுறோமோ அங்கே வந்து கரெக்டாக வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்படி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கால் மிதி வந்து நகர்ந்து போகாமல் இருக்குங்க. நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணுற கால் மிதி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கால் மிதி வந்து வழுக்கிட்டு போகாமல் இருக்கும். இதுவுமே ஒரு சின்ன டிப்பு தாங்க, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் அரிசி சாக்கு பை வச்சு இந்த மாதிரி லாண்ட்ரி பேக் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் இது வரைக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த பேக் தான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதுவுமே அரிசி சாக்கு பையை வச்சு நான் மேலே வந்து கிளாத்து கொடுத்து தச்சிருக்கேங்க. இது வந்து ஒட்டலாம் இல்லை, நான் ஸ்டிச் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து இன்னுமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. இந்த மாதிரி நீங்கள் அரிசி பையை வச்சு லாண்ட்ரி பேக் கூட ரெடி பண்ணிக்கலாங்க. இது வந்து அரிசி பை ரீஸ் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் அதையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது கமெண்ட்டுக்கு வந்து வாய்ஸில் ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கங்க. அப்டேட் வந்திருக்கு புதுசாக. அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வாய்ஸில் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.